வெல்கம் பேக் டு அவர் சேனல் TNPSC ல நீங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம வந்து இது PGTRB 2025 கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம வீடியோஸ் வந்து இதில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ ஃப்ரீ ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் வந்து நமக்கு இப்போ போயிட்டுருக்கு. டே பை டே வந்து நம்ம ஒரு டாபிக் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் கிடைக்குது. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 12K 16K அந்த மாதிரி பே பண்ணி தான் உங்களுக்கு இதுக்கான வீடியோஸ் கிளாஸஸ்லாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. as well as நோட்ஸ் ஆல்சோ. இப்போ வந்து ஃப்ரீயாக நோட்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஆல்ரெடி யூனிட் 1 2 6 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண யூனிட்ஸ் வந்து யூனிட் 1 2 and 6. இப்போ யூனிட் 3 வந்து கிளாஸஸ் வந்து போயிட்டே இருக்குது. யூனிட் 1க்கும் 6க்கும் ஆன நோட்ஸ் வந்து நமக்கு டெலிகிராம் சேனலில் வந்து பிடிஎஃப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. யூனிட் 2க்கான நோட்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து ரெகுலரைஸ்டு ஒரு பிரிண்டபிள் ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதை ஒர்க் அவுட் பண்ணி ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. சீக்கிரமாகவே அதுக்கான பிடிஎஃப் ஃபார்மேட்லேயும் உங்களுக்கு நோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அது போக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம PGTRB கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் சிலபஸில் ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டிஸ்கஷன் பண்ணுற வீடியோஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. அது எல்லாமே நம்ம சேனலில் போனீங்க அப்படின்னா தனித்தனியாக ப்ளேலிஸ்ட் இருக்குது. யூனிட் 1 2 6க்கு எல்லாமே, யூனிட் 3க்கும் அவைலபிளாக இருக்குது. ஆஸ் வெல் அஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டிஸ்கஷன் வந்து 4 AM ஸ்டடி சேலஞ்ச் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் வந்து தனியாக அவைலபிளாக இருக்குது. அதில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கு எப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. நீங்கள் அந்த ஜஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டில் ப்ராசஸ் ஷெடியூலிங் அண்ட் ஆப்ரேஷன்ஸ். நம்ம வந்து ஆல்ரெடி சிஸ்டம் சாஃப்ட்வேர் டாபிக் முடிச்சாச்சு. தென் பேசிக்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் வந்து முடிச்சாச்சு. இந்த 2 டாபிக்ஸ் முடிச்சாச்சு. ஈவினிங் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஷெடியூலிங் பற்றி பார்க்கலாம். ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ப்ராசஸ். ஓகே, ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூஷனில் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் அ ப்ரோக்ராம் அண்டர் எக்ஸிக்யூஷன், அவ்வளோதான். ப்ராசஸ் ஷெடியூலிங் அப்படின்னா இட் இஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் த ப்ராசஸ் மேனேஜர். அதாவது வந்துட்டு நிறைய ப்ராசஸ் இருக்கும். அதாவது ப்ரோக்ராம் நிறைய இருக்கும்னு வச்சுக்கோங்க. எது வந்து எக்ஸிக்யூஷனாக இருக்கோ அதை தான் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ எதுக்கு வந்து அந்த CPU வந்து நம்ம அலோகேட் பண்ணுறோமோ அது வந்து ரன் ஆகும். ஸோ வந்து எந்த ப்ராசஸை வந்து செலக்ட் பண்ணி நம்ம சிபியூவோட அலோகேஷன், தட் இஸ் சிபியூங்கிறத விட நம்ம ப்ராப்பராக சொல்லணும் அப்படின்னா ப்ராசஸரை வந்து அலோகேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ப்ராசஸ் ஷெடியூலிங் அப்படிங்கிறது. நிறைய ப்ராசஸ் இருக்கும். அதில் நம்ம ஏதோ ஒரு செலெக்ஷன் க்ரைட்டீரியா யூஸ் பண்ணி அதை நம்ம ப்ராசஸருக்கு வந்து கனெக்ட் பண்ணி ப்ராசஸர் வந்து அந்த ப்ராசஸர் ஓகே, இதில் ப்ராசஸர்னு வர்றதுனால இதாக இருக்குது. ஸோ ஒரு ப்ராசஸர் தான் வந்து ஒரு ப்ராசஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். ஓகே, ஸோ அதனால அந்த ப்ராசஸை வந்து ப்ராசஸருக்கு வந்து நம்ம அலோகேட் பண்ணுறதுக்கு பேஸ்ட் ஆன் சம் ப்ராசஸ் ஷெடியூலிங் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது வந்து என்னென்னா மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கும்போது எதை வந்து நம்ம ஷெடியூல் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ப்ராசஸ் ஷெடியூலிங் அப்படின்னு சொல்கிறது. இதுலேயே வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்குது. ஒன் இஸ் நான் ப்ரீஎம்டிவ், இன்னொன்று ப்ரீஎம்டிவ். ப்ரீ அப்படின்னாலே என்னது, முன்னாடியே அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் ப்ரீ அப்படின்னா முன்னாடியே அதை நம்ம கட் பண்ணி எடுக்க முடியாது. அதாவது ஒரு ப்ராசஸ் வந்து ரன் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ப்ராசஸ் P1 அதோட டோட்டல் வந்து அதோட எக்ஸிக்யூஷன் டைம் வந்து 10 மைக்ரோ செகண்ட் வச்சுக்கோங்க. அதோட ஃபுல் எக்ஸிக்யூஷனும் முடிகிறதுக்கு முன்னாடியே அதை ஒரு 8 மைக்ரோ செகண்ட்லேயோ ஆர் 7 மைக்ரோ செகண்ட்லேயோ அதை வந்து நம்ம பாதியிலே ஸ்டாப் பண்ண முடியாது. அது ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகணும். இல்லைன்னா ஏதோ ஒரு ரீசன்னால அதுவாகவே பாதியில் டெர்மினேட் ஆனாதான் உண்டு. ஓகே, அதுதான் வந்துட்டு நான் ப்ரீஎம்டிவ் அப்படின்னு சொல்கிறது. அதே ப்ரீஎம்டிவ் அப்படின்னா பாதியிலே வந்துட்டு நம்ம அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு ப்ராசஸர் P1 வந்து ரன் ஆகிட்டே இருக்குது. P2ங்கிற ஒரு புது ப்ராசஸ் வருது அப்படின்னா இதை விட இது வந்து ஹையர் ப்ரையாரிட்டி அப்படின்னா OS வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்ததுமே இதை பாதியிலே ஸ்டாப் பண்ணிடும். தட் இஸ் இது வந்து ஒரு 5 மைக்ரோ செகண்ட் தான் வந்து ஓவரால் ரன் ஆயிருக்கும். ஸோ இதை பாதியிலே கட் பண்ணி இதை வந்து வெயிட் கியூவில் வந்து போட்டுரும். ஓகே, வெயிட் கியூவில் போட்டுட்டு P1 வந்து வெயிட் கியூக்கு போயிடும். தென்
P2 வந்து இந்த இடத்துல இருந்து ப்ராசஸ் வந்து கண்டினியூ பண்ணும். ஓகே, அதோட எக்ஸிக்யூஷனை கண்டினியூ பண்ணி அது முடிக்கும். அதோட எக்ஸிக்யூஷன் முடிச்சதுக்கு அப்புறமா வெயிட் கியூல இருந்து திருப்பி P1 வந்து மெமரியில லோட் பண்ணி அது வந்து எக்ஸிக்யூஷன் ஆகும். ஓகே, தட் இஸ் ப்ராசஸரை வந்து அலாகேட் பண்ணும் P1க்கு. இதான் வந்து ப்ரீ எம்ப்டிவ் அப்படின்னு சொல்லுது. ப்ரீனா முன்னாடியே, அது வந்து எக்ஸிக்யூஷன் ஆகி முடிக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரீயாவே நம்ம வந்து அதை ஸ்டாப் பண்ணி பண்றதுதான் வந்து ப்ரீ எம்ப்டிவ் அப்படின்னு சொல்றது. ப்ராசஸ் ஷெட்யூலிங் கியூஸ் வந்து இருக்கு. என்னென்ன கியூஸ் அப்படின்னா ஜாப் கியூ, ரெடி கியூ, டிவைஸ் கியூ. ஜாப் கியூ அப்படின்னா இதுல தான் எல்லா ப்ராசஸஸ்மே இருக்கும். ஓகே, அதான் வந்து ஜாப் கியூ அப்படிங்கிறது. ரெடி கியூ அப்படின்னா எதெல்லாம் வந்து த கியூ கீப் செட் ஆஃப் ஆல் ப்ராசஸ் ரிசைடிங் இன் மெயின் மெமரி ரெடி அண்ட் வெயிட்டிங் டு எக்ஸிக்யூட். எல்லா ப்ராசஸும் இருக்கிறது ஓவரால் வந்து ஜாப் கியூல இருக்கும். இந்த ஜாப் கியூல இருந்து எதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆக ரெடியா இருக்கோ அதை வந்து நம்ம ரெடி கியூல வந்து லோட் பண்ணுவோம். ஓகே, அதான் வந்து ரெடி கியூ. டிவைஸ் கியூ அப்படின்னா ஒரு ப்ராசஸ் வந்து ரன் ஆயிட்டே இருக்கு. P1 ரன் ஆயிட்டே இருக்கும்போது அதுக்கு ஏதோ ஒரு டிவைஸ் வந்து தேவைப்படுது அதோட எக்ஸிக்யூஷனுக்கு. ஓகே, லைக் வந்து இன்புட் டிவைஸோ அவுட்புட் டிவைஸோ ஏதோ ஒரு டிவைஸ் தேவைப்படுது. பட் பர்டிகுலர் டைம்ல அதுக்கு வந்து அந்த டிவைஸ் வந்து அவைலபிளா இல்லை, வேற ஏதோ ஒரு ப்ராசஸ் வச்சிருக்கு. அப்படிங்கிறப்போ இதால எக்ஸிக்யூஷனை கண்டினியூ பண்ண முடியாது. அந்த மாதிரி நேரத்துல அது டிவைஸ் கியூல போயிட்டு வெயிட் பண்ணும். அந்த பர்டிகுலர் டிவைஸ் கிடைக்கிறது வரைக்கும் இந்த P1 வந்து டிவைஸ் கியூல போயிருப்போம். அதுதான் வந்துட்டு டிவைஸ் கியூ அப்படின்னு சொல்றது. த ப்ராசஸ் விச் ஆர் பிளாக்டு டியூ டு அன்அவைலபிலிட்டி ஆஃப் ஐஓ டிவைஸ். ஏதாவது ஒரு ஐஓ டிவைஸ் கிடைக்கல அப்படின்னா அது வந்து அந்த டிவைஸ் கியூல போய் வெயிட் பண்ணும். ஒன்ஸ் வந்து அந்த ஐஓ டிவைஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா மறுபடி வந்து எக்ஸிக்யூஷனை வந்து அது ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, இதான் வந்துட்டு ரெடி கியூ. ஃபர்ஸ்ட் வந்து ஜாப் கியூல இருக்கும். ஜாப் கியூல எல்லா ப்ராசஸுமே இருக்குன்னு வச்சுக்கோங்க. P1, P2, P3 அந்த மாதிரி ஒரு 4-5 ஜாப்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸஸ் வந்து ஜாப் கியூல வந்து இருக்கும். அதுல இருந்து எந்தெந்த ப்ராசஸ் வந்து ரெடியா இருக்கோ அந்த ப்ராசஸை வந்து செலக்ட் பண்ணி, சப்போஸ் P1 அண்ட் P2 ரெடியா இருக்கு அப்படின்னா அது வந்து ரெடி கியூல வந்து இருக்கும். ஸோ இதை வந்து யாரு செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா லாங் டேர்ம் ஷெடியூலர். ஓகே, ஜாப் கியூல இருந்து ரெடி கியூக்கு யார் லோட் பண்றாங்க அப்படின்னா லாங் டேர்ம் ஷெடியூலர். ஸோ நெக்ஸ்ட் இதுல இருந்துட்டு நம்ம CPU ஷெடியூலிங் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி, லைக் இப்போ FCFS அப்படின்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். எந்த ப்ராசஸ் P1 வேணா ஃபர்ஸ்ட் வந்துச்சு அப்படின்னா அதை செலக்ட் பண்ணி P1 வந்து செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூஷனுக்கு பண்றது. ஸோ ரெடி கியூல இருந்து சிபியூக்கு வந்து மூவ் பண்ற அந்த ஷெடியூலர் என்ன அப்படின்னா, ஸோ அந்த ரெடி கியூல இருந்து சிபியூக்கு வந்து எக்ஸிக்யூஷனுக்கு எடுத்துட்டு போறது வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் ஷார்ட் டேர்ம் ஷெடியூலர் அப்படின்னு சொல்றது. ஓகே, இப்போ ரன் ஆயிட்டே இருக்கும்போது சப்போஸ் ஏதோ ஒரு ரீசன்னால நம்ம அதை பாதியிலே வந்து ப்ரீஎம்ப்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்ல. அப்படி ப்ரீஎம்ப்ட் பண்ணோம் அப்படின்னா அகெயின் ரெடி கியூல கொண்டு போய் அதை வச்சிரும். ஓகே, ஒன்ஸ் வந்து அது மற்ற எக்ஸிக்யூஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ரெடி கியூல இருந்து லோட் பண்ணும். இது ஒரு சினாரியோ, நம்ம வந்து ப்ரீஎம்ப்டிவ் பண்றது. ஓகே, நம்மளாவே வந்து பண்றது. சப்போஸ் ரன் ஆயிட்டே இருக்கும்போது அதுக்கு ஏதோ ஒரு ஐஓ டிவைசஸ் வந்து கிடைக்கல அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா ஐஓ வெயிட்டிங் கியூ ஆர் டிவைஸ் கியூ அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த கியூல போயிட்டு அது வெயிட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஐஓ கிடைச்சதுக்கு அப்புறமா அகெயின் போயிட்டு ரெடி கியூல போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்ஸ் அதை வந்து CPU ஷெடியூலிங்ல வந்து அதுக்கான அந்த ஷெடியூல் பண்ணதுக்கு அப்புறமா அதை எக்ஸிக்யூஷனுக்கு எடுத்துட்டு போகும். ஓகே, இதுதான் வந்து ஓவரால் வந்து ப்ராசஸோட ஷெடியூலிங். இது இந்த கியூஸ் எந்த கியூ இந்த தட் இஸ் ஜாப் கியூல இருந்து ரெடி கியூக்கு எடுத்துட்டு போறது லாங் டேர்ம் ஷெடியூலர். அதே மாதிரி ரெடி கியூல இருந்து CPU ப்ராசஸர் அலோகேஷனுக்கு வந்து யாரு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ஷெடியூலர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 2 ஸ்டேட் ப்ராசஸ் இருக்கு. அதாவது ப்ராசஸ் வந்து 2 ஸ்டேட்ல இருக்கும். ஒன் இஸ் ரன்னிங் ஸ்டேட், அனதர் ஒன் இஸ் நான் ரன்னிங் ஸ்டேட். ரன்னிங் ஸ்டேட்னா என்னது, ஒன்ஸ் இட் இஸ் ப்ராசஸர் வந்து அதுக்கு அலாட் ஆகி எக்ஸிக்யூஷன்ல இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் வந்து ரன்னிங் ஸ்டேட். பட் அதுக்கு ரன் ஆகுறதுக்கு முன்னாடி கியூல வெயிட் பண்ற டைம் வந்து தட் இஸ் நாட் ரன்னிங் அப்படின்னு சொல்லுவோம். கியூ வந்து எதை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னா லிங்க்டு லிஸ்ட். தென் ஷெடியூலர்ஸ், there are 3 types of schedulers இருக்கு.
long term scheduler, short term scheduler, then medium term scheduler. லாங் டேர்ம் ஷெடியூலரோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஜாப் ஷெடியூலர். அதாவது ஜாப் ஷெடியூலர் தான் வந்து லாங் டேர்மோட இன்னொரு நேம். இது என்ன பண்ணுது அப்படின்னா ஜஸ்ட் இட் செலக்ட்ஸ் த ப்ராசஸ் ஃப்ரம் த கியூ அண்ட் லோட்ஸ் இன்டு மெமரி ஃபார் எக்ஸிக்யூஷன். ப்ராசஸ் லோட்ஸ் இன்டு மெமரி ஃபார் சிபியூ ஷெடியூலிங்காக வந்து லோட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இதான் வந்துட்டு லாங் டேர்ம் ஷெடியூலர் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ரெடி கியூக்கு வந்து அதை லோட் பண்ணுறது தான் வந்துட்டு லாங் டேர்ம் ஷெடியூலர். டைம் ஷேரிங் ஓஎஸ்ல வந்துட்டு லாங் டேர்ம் ஷெடியூலர் வந்து கிடையாது. தேர் இஸ் நோ லாங் டேர்ம் ஷெடியூலர் இன் விச் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா டைம் ஷேரிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல தேர் இஸ் நோ லாங் டேர்ம் ஷெடியூலர். நெக்ஸ்ட் இஸ் ஷார்ட் டேர்ம் ஷெடியூலர் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சிபியூ ஷெடியூலர். ஓகே, இதுதான் வந்துட்டு ரெடி ஸ்டேட்ல இருந்து ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வந்து மூவ் பண்றது வந்து யார் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ஷெடியூலர். அதோட இன்னொரு பேர் வந்து சிபியூ ஷெடியூலர்னு சொல்றோம், டிஸ்பேச்சர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஷார்ட் டேர்ம் ஷெடியூலர்ஸ் ஆர் ஃபாஸ்டர் தேன் லாங் டேர்ம் ஷெடியூலர்ஸ். நெக்ஸ்ட் மீடியம் டேர்ம் ஷெடியூலர் அப்படின்னா மீடியம் டேர்ம் ஷெடியூலிங் இஸ் அ பார்ட் ஆஃப் ஸ்வாப்பிங். ஸ்வாப்பிங்க்கு வந்து நம்ம யூஸ் பண்றது தான் மீடியம் டேர்ம் ஷெடியூலர். இட் ரிமூவ்ஸ் த ப்ராசஸ் ஃப்ரம் மெமரி. The medium term scheduler is in charge of handling swapped out processes. ஓகே, இது வந்து ஒன்று ரன் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அதை சஸ்பெண்ட் பண்ணி நம்ம கொண்டு போறோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல யூஸ் ஆகிறதான் வந்து மீடியம் டேர்ம் ஷெடியூலர் அப்படின்னு சொல்றது. இப்போ நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ சிபியூல ரன் ஆகிட்டே இருக்குது. இதை நம்ம திருப்பி இங்கேருந்து ப்ரீஎம்ப்ட் பண்ணி கொண்டு போகிறோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல யூஸ் ஆகுறதான் வந்துட்டு மீடியம் டேர்ம் ஷெடியூலர் அப்படின்னு சொல்றது. ஸோ தீஸ் ஆர் த 3 types of schedulers: long term, short term, medium term. Next is context switching அப்படிங்கிறது. This is a mechanism to store and restore the state or context of a CPU in process control block so that a process execution can be resumed from the same point at a later time. இது வந்து நம்ம இந்த பிளாக் வழியா சொன்னா உங்களுக்கு புரியும். பிளாக் டயக்ராம். தட் இஸ் ப்ராசஸ் P1 ரன் ஆயிட்டே இருக்கு. ஒரு ப்ராசஸ் P1 ரன் ஆயிட்டே இருக்கு. ஸோ இன்னொரு ஹை ப்ரையாரிட்டி ப்ராசஸ் P2 வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ P1 வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதை நம்ம பாதியிலே கட் பண்ணிட்டு P2க்கு வந்து கண்ட்ரோல் போகுது. தென் P2 வந்து அகெயின் வந்து அதோட எக்ஸிக்யூஷனை ஸ்டார்ட் பண்ணுது. மறுபடி அது முடிச்சதுக்கு அப்புறமா P1 வந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ P1 எந்த ஸ்டேட்ல ஸ்டாப் ஆச்சோ அதோட கண்டினியூஷன்ல இருந்து தான் அது அகெயின் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுதானே. இப்போ சப்போஸ் வந்து 5 மைக்ரோ செகண்ட் வரைக்கும் அது எக்ஸிக்யூட் ஆயிருக்கு அப்படின்னா 6 மைக்ரோ செகண்ட்ல இருந்து அகெயின் அதோட எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அது வரைக்கும் அது என்னென்ன கண்டிஷன் வந்து அது எக்ஸிக்யூட் ஆயிருக்குங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்றதா என்னது அப்படின்னா ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக் அப்படின்னு சொல்றது. ஓகே, ஸோ அந்த ரெஸ்யூம் ஆகுது. தட் த ப்ராசஸ் எக்ஸிக்யூஷன் கேன் பி ரெஸ்யூம்டு ஃப்ரம் த சேம் பாயிண்ட் அட் அ லேட்டர் டைம். எந்த பாயிண்ட்ல இருந்து ரெஸ்யூம் பண்ணணுமோ அதுல இருந்து அது ரெஸ்யூம் பண்ணிக்குது. யூசிங் திஸ் டெக்னிக் கான்டெக்ட் ஸ்விட்சர் எனேபிள் மல்டிபிள் ப்ராசஸஸ் டு ஷேர் அ சிங்கிள் சிபியூ. இதனால அந்த சிபியூ வந்து நம்ம இப்போ P1ம் வந்து ஷேர் பண்ணது, P2வும் வந்து ஷேர் பண்ணது. அடுத்த டைம்ல நிறைய ப்ராசஸ் வந்து 1 by 1 வெயிட் பண்றதுக்கு ஃபுல்லா எக்ஸிக்யூஷன் முடிகிறது வரைக்கும் வெயிட் பண்ணாம எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் டைமிங்கை வந்து ஷேர் பண்ணி பண்றதுக்கு இந்த கான்டெக்ட் ஸ்விட்சிங்கிற மெக்கானிசம் வந்து யூஸ் ஆகுது. இது வந்து மல்டி டாஸ்கிங்கிற அதை நமக்கு வந்து அச்சீவ் பண்றதுக்கு இந்த கான்டெக்ட் ஸ்விட்சிங் வந்து யூஸ் பண்ணுது. Okay, when the scheduler switches the CPU from executing one process to execute another, the state from the current running process is stored into process control block. அதான் நம்ம பார்த்தது. அந்த கரண்டா ரன் ஆயிட்டு இருக்க அந்த ப்ராசஸோட டீட்டெயில்ஸ் வந்து அந்த ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக்ல வந்துட்டு ஸ்டோர் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் வந்து அதை நம்ம திருப்பி ரீலோட் பண்ணும்போது அதுல இருந்து அதோட பிசி வேல்யூ, ரெஜிஸ்டர்ஸ் வேல்யூ எல்லாத்தையுமே அது அதுல இருந்து எடுத்து ஸ்டார்ட் பண்ணும். அதான் இந்த இடத்துல நம்ம பார்த்தது. ஸோ ப்ராசஸ் P1 வந்து சப்போஸ் வந்து நம்ம ப்ரீஎம் பண்றோம் அப்படின்னா சேவ் P1 ஸ்டேட், P1ஓட ஸ்டேட்டை வந்து சேவ் பண்ணி வச்சுக்குது. நெக்ஸ்ட் வந்து P2 இருக்கு. P2 ரீஸ்டோர் பண்ணிக்குது. இதுல வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா P2ங்கிற ஓகே, இந்த இடத்துல நம்ம P2 வந்து ஆல்ரெடி வந்து ரன் ஆகி பாதியிலே ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஸோ P2ஓட ஸ்டேட் வந்து ஆல்ரெடி வந்து எந்த ஸ்டேட் வரைக்கும் அது எக்ஸிக்யூட் ஆச்சோ அது ஸ்டோர் ஆயிருக்கும் பிசிபியில்.
ஸோ அதுலேருந்து அது எடுத்து திருப்பி ரீஸ்டோர் பண்ணிக்குது P2ஓட ஸ்டேட்டை. ஓகே, இதோட எக்ஸிக்யூஷன் முடிச்சதுக்கு அப்புறமா அதை வந்து நம்ம பாதியிலே கட் பண்ணுறோம் அப்படின்னா P2ஓட ஸ்டேட்டை வந்து அது சேவ் பண்ணிக்குது. ஓகே, இப்போ கரண்டாக எது வரைக்கும் இப்போ வந்து லைக் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 மைக்ரோ செகண்ட் வந்து அது ரன் ஆகிட்டு இருக்கு, அதை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். அடுத்து P2 வந்து அது ஒரு 2 மைக்ரோ செகண்ட் வந்து ரன் ஆகுது, அதோட அதை ஸ்டாப் பண்ணிட்டோம்னு வைங்க. மறுபடியும் இந்த இடத்துல P2 ரீஸ்டோர் பண்ணும்போது 3 மைக்ரோ செகண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அது எந்த ஒரு ஸ்டேட்ல வந்து ஸ்டாப் ஆச்சோ அதுக்கப்புறமா இருக்கிறத ரீஸ்டோர் பண்ணி நம்ம கண்டினியூ பண்றோம். இப்போ அது வந்து ஒரு 3 செகண்ட் வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு 2 மைக்ரோ செகண்ட் ஆயிட்டு 5 மைக்ரோ செகண்ட் வரை எக்ஸிக்யூஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதோட நம்ம ஸ்டாப் பண்றோம்னா அதோட ஸ்டேட் என்னவோ அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்குது. அகெயின் வந்துட்டு P1 வந்து நம்ம இங்க சேவ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த டீட்டெயில்ஸ் இங்க எடுத்து P1 மறுபடி ரீஸ்டோர் பண்ணி எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் பண்ணோம். இதுதான் வந்து PCB ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளாக்கோட யூசேஜ். இந்த ப்ராசஸஸ் ஸ்விட்ச்ட், அதாவது ஒன்னுலேருந்து இன்னொன்று நம்ம ஒரு ப்ராசஸை வந்து நம்ம மாற்றும் போது என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பிசிபியில் இருக்கும் அப்படின்னா ப்ரோக்ராம் கவுண்டர், தென் ஷெட்யூலிங் இன்ஃபர்மேஷன், பேஸ் அண்ட் லிமிட் ரெஜிஸ்டர் வேல்யூ, கரண்ட்லி யூஸ்டு ரெஜிஸ்டர் என்ன, சேஞ்ச்டு ஸ்டேட் என்ன, தென் ஐஓ ஸ்டேட் இன்ஃபர்மேஷன், அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த எல்லாமே வந்து பிசிபியில் வந்து ஹோல்ட் ஆயிருக்கும். ஸோ நம்ம அதை வந்து ரீஸ்டோர் பண்ணும்போது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தான் அது வந்து அதுக்கான ப்ராப்பரான அந்த ரீஸ்டோர் பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன்ஸ் ஆன ப்ராசஸ், என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் வந்து இதில் நடக்குது அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராசஸ் வந்து கிரியேஷன் இருக்குது. தென் ரெடி ஆச்சு அப்படின்னா நம்ம ஷெட்யூலிங் ஆர் டிஸ்பேட்ச் பண்ணி ரன்னிங் ஸ்டேட்டுக்கு போகிறோம். ஸோ ரன்னிங் ஸ்டேட்ல இருந்து ஃபுல்லாகவே ரன் ஆயிடுச்சுன்னா அப்படியே டெர்மினேட் ஆகி வெளில வந்துடும். ஓகே, சப்போஸ் அதுக்கு இடையில ஏதோ ஒரு இஷ்யூனால நம்ம பாதியிலே ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரீஎம்ப்ட் பண்ணி மறுபடி ரெடி கியூவில் போயிட்டு வெயிட் பண்ணுது. வெயிட் பண்ணதுக்கப்புறமா திருப்பியும் அது டிஸ்பேட்ச் ஆகி ரன்னிங் ஸ்டேட்டுக்கே வரலாம், அல்லது வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் ரெடியில். இது ஒரு ஒரு இது ஒன்று வந்து ஃபுல்லாக ரன் ஆகி டெர்மினேட் ஆயிரும், இன்னொன்று நம்ம ப்ரீஎம்ப்ட் பண்ணுறது, இன்னொன்று பிளாக் ஆகிட்டு ஏதாச்சும் ஒரு ஐஓ டிவைசஸ் கிடைக்காம பிளாக் ஆச்சு அப்படின்னா பிளாக்ல போயிட்டு பிளாக்டு ஸ்டேட்டில் இருக்கும். மறுபடி அதுக்கான அந்த ப்ராப்பரான ஐஓ டிவைசஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா மறுபடி ரெடி கியூக்கு வந்து திருப்பி ஷெட்யூலிங் போய் டெர்மினேட் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் இதில் நடக்கிற ஆப்ரேஷன்ஸ். இதில் என்னென்ன அப்படின்னா கிரியேஷன் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ப்ராசஸ் கிரியேஷன், த இனிஷியல் ஸ்டெப் ஆஃப் த ப்ராசஸ் எக்ஸிக்யூஷன் ஆக்டிவிட்டி. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராசஸ் எக்ஸிக்யூஷன் நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ப்ராசஸ் கிரியேஷன் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ நியூ ப்ராசஸ் ஃபார் எக்ஸிக்யூஷன். இது வந்து performed by system, the user or the old processor. இந்த ப்ராசஸ் கிரியேஷன் வந்து யாரால பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா சிஸ்டம் ஆர் யூசர் அல்லது ஏதாச்சும் ஓல்டு ப்ராசஸ் இட் செல்ஃப் வந்து ப்ராசஸே இன்னொரு ப்ராசஸை கிரியேட் பண்ணலாம். சைல்டு ப்ராசஸ் வந்து அதோட டூப்ளிகேட்டை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா. ஸோ வந்துட்டு when we start the computer, the system creates several background process. User may request to create a new process. Process can create a new process itself. அதே ஒரு ப்ராசஸை கிரியேட் பண்ணலாம். தென் பேட்ச் சிஸ்டம் டேக்ஸ் இனிஷியேஷன் ஆஃப் பேட்ச் ஜாப்ஸ். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் வந்து ப்ராசஸ் வந்து கிரியேஷன் நடக்கும். தென் ஷெட்யூலிங் ஆர் டிஸ்பேச்சிங் அப்படின்னா த ஸ்டேட் ஆஃப் ப்ராசஸ் இஸ் சேஞ்ச்டு ஃப்ரம் ரெடி டு ரன். ரெடி டு ரன்னில் வந்து நம்ம மாற்றுறது தான் வந்து ஷெட்யூலிங் அப்படின்னு சொல்கிறது. இதை நம்ம டிஸ்பேச்சிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தென் பிளாக்கிங் அப்படின்னா நம்ம பார்த்தது தான், ஏதோ ஒரு இன்புட் அவுட்புட்டு டிவைசஸ் ஏதோ ஒன்று கிடைக்கல அப்படின்னா அது வந்து வெயிட் பண்ணுறதுக்காக பண்ணுறது தான் வந்துட்டு பிளாக்கிங் அப்படின்னு சொல்கிறது. தென் ப்ரீஎம்ஷன் அப்படின்னா வென் அ டைம் அவுட் அக்வஸ், சப்போஸ் வந்து நம்ம ஒரு டைம் செட் பண்ணியிருந்தோம் 2 மைக்ரோ செகண்ட் ஆர் 5 மைக்ரோ செகண்ட் தான் வந்து ரன் ஆகும் அப்படின்னா ஒரு ப்ராசஸ் வந்து P1 வந்து 2 மைக்ரோ செகண்ட் ரன் ஆனாலும் அது ஸ்டாப் ஆயிரும். அடுத்தது வந்து P2 வரும், P2வும் வந்து ஒரு 2 மைக்ரோ செகண்ட் ரன் ஆகும். அடுத்து P3 வரும், அதுவும் வந்துட்டு 3 மைக்ரோ செகண்ட் ரன் ஆகும். இந்த மாதிரி போகிறது வந்து ஸோ அப்போ நமக்கு ஒரு 2 மைக்ரோ செகண்ட் முடிச்சதுமே வந்து P1 வந்து நம்ம ப்ரீஎம்ப்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஆஃப்டர் 2 மைக்ரோ செகண்ட் P2 வந்து ப்ரீஎம்ப்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ரீசன்னாலேயோ
நம்ம பண்றது பேர் தான் ப்ரீஎம்ஷன் அப்படின்னு சொல்றது. அல்லது நம்ம வந்து இது ஒரு டைமிங் வச்சிருக்கோம். சப்போஸ் P1 ரன் ஆயிட்டே இருக்கும்போது அதை விட ஒரு ஹை ப்ரையாரிட்டியான ஒரு P5ன்னு வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம எக்ஸிக்யூஷனுக்கு வந்து இது பண்ணுவோம். இதை பாதியிலே கட் பண்ணுவோம். ஸோ பேஸ்ட் ஆன் சினாரியோ ஏதாவது ஒரு சினாரியோ வச்சு நம்ம அதை வந்து பாதியிலே கட் பண்ணி ப்ரீஎம்ப்ட் பாதியிலே டெர்மினேட் பண்ணி அதை ரெடிக்கு வந்து போயிட்டு ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் த ஹை ப்ரையாரிட்டி ஆர் த நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து நம்ம மறுபடியும் அதை டிஸ்பேச் பண்ணுறது தான் வந்துட்டு ப்ரீஎம்ஷன் அப்படின்னு சொல்கிறது. தட் இஸ் வந்து நம்ம அதை கட் பண்ணுறது பாதியிலே அதோட எக்ஸிக்யூஷனை வந்து ஸ்டாப் பண்ணி அதை ரெடி கியூக்கு கொண்டு போகிறது தான் வந்து ப்ரீஎம்ஷன். தென் ப்ராசஸ் டெர்மினேஷன் அப்படின்னா எண்டிங் ஆஃப் த ப்ராசஸ். சப்போஸ் வந்து அந்த ப்ராசஸோட எக்ஸிக்யூஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா தட் இஸ் வந்து ப்ராசஸ் டெர்மினேஷன். சப்போஸ் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால நமக்கு பாதியிலே வந்து அதை நம்ம டெர்மினேட் அதை எண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் ப்ரீஎம்ஷன் வேற டெர்மினேஷன் வேற. ப்ரீஎம்ஷன்னா நம்ம ஜஸ்ட் ரன் ஆயிட்டு இருக்கிறத ரெடிக்கு கொண்டு போய் வந்து நம்ம வைக்கிறது. அது மறுபடி ரெடியில இருந்து திருப்பியும் அதுக்கு வந்து சிபியூக்கு போய் அதோட எக்ஸிக்யூஷன் கண்டினியூ ஆகும். அதுதான் வந்து ப்ரீஎம்ஷன். டெர்மினேஷன் அப்படிங்கிறது வந்து அந்த ப்ராசஸை அதோட நம்ம கில் பண்ணிடுறது. அதுக்கு மேலே அந்த ப்ராசஸோட எக்ஸிக்யூஷனே நடக்காது. ஸோ இது வந்து டெர்மினேஷன் அப்படின்னு சொல்றது. அது அல்லது அது ப்ராப்பராக ஃபுல்லாக எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட் ஆகி முடிச்சுட்டு ஒன்ஸ் ஃபினிஷ் பண்ணுறதையும் நம்ம வந்து டெர்மினேஷன் தான் அப்படியும் சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் இஸ் Interprocess Communication, that is IPC. Process needs to communicate with each other. இப்போ வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ராசஸ் வந்து அதுங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணியிருக்கணும். இப்போ ப்ராசஸ் ஏ இருக்குது, ப்ராசஸ் பி இருக்குது அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் இருக்கிறத தான் நம்ம இன்டர்ப்ராசஸ் கம்யூனிகேஷன், தட் இஸ் ஐபிசி அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் வந்து இருக்குது இந்த ஐபிசி கான்செப்டில். ஒன் இஸ் இண்டிபெண்ட் ப்ராசஸ், இன்னொன்று கோஆப்ரேட்டிங் ப்ராசஸ். இண்டிபெண்ட் ப்ராசஸ்னா ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட் ஆகிருக்காது, அவங்களுக்குள்ள எந்த ஒரு ஷேரிங்கும் இருக்காது, ஒரு டேட்டாவோ ரிசோர்ஸோ எதுவுமே வந்து ஷேர் பண்ணிக்காது. ஸோ அது மாதிரி ஒரு சம்மந்தமே இல்லாத 2 ப்ராசஸ். இண்டிபெண்ட் ப்ராசஸ்னா அவங்களுக்குள்ள எந்த ஐபிசி தட் இஸ் இன்டர்ப்ராசஸ் கம்யூனிகேஷனுமே நடக்காது, அது வந்து இண்டிபெண்ட் ப்ராசஸ். கோஆப்ரேட்டிங் ப்ராசஸ்னா சப்போஸ் வந்து 2 ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்குள்ள சம் டேட்டாஸ் ரிசோர்ஸஸ் எல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள நடக்கிறது தான் வந்து இன்டர்ப்ராசஸ் கம்யூனிகேஷன். ஒரு ஷேரிங் நடக்கு அப்படின்னா யார் ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த டிவைஸை வந்து ஆர் டேட்டா வந்து ஷேர் பண்ணுறது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கோஆப்ரேஷன் இருக்கணும். அதுதான் வந்து கோஆப்ரேட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறது. சின்க்ரோனைசேஷன் இன் இன்டர்ப்ராசஸ் கம்யூனிகேஷன். ஸோ வந்துட்டு ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா அட் த டைம் 2 பேருமே போய் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்போது சில ப்ராப்ளம்ஸ் வருங்கிறதுனால அவங்களுக்குள்ள ஒரு சின்க்ரோனைசேஷன் இருக்கணும். எது ஃபர்ஸ்ட் போகணும், எது செகண்ட் போய் முடிக்கணும், அந்த மாதிரி. ஸோ இதை அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் செமஃபோர். செமஃபோர்னா இஸ் அ வேரியபிள் தட் கண்ட்ரோல் த ஆக்சஸ் டு காமன் ரிசோர்ஸ் பை மல்டிபிள் ப்ராசஸஸ். ஓகே, நிறைய ப்ராசஸ் வந்து ஒரு காமன் ரிசோர்ஸஸை வந்து ஆக்சஸ் பண்ணும்போது, ரிசோர்ஸ் ஆர் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணும்போது அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். அதுதான் வந்து செமஃபோர் அப்படின்னு சொல்கிறது. தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் செமஃபோர்ஸ், பைனரி செமஃபோர்ஸ் அண்ட் கவுண்டிங் செமஃபோர்ஸ்னு 2 செமஃபோர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இஸ் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். அப்படின்னா ஒரு ப்ராசஸ் தான் வந்துட்டு அந்த மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் ரிக்வெஸ்ட் தட் only one process thread can enter critical section அப்படின்னு சொல்றது. ஒரு பர்டிகுலர் ஷேர்டு டேட்டா இருக்கு அப்படின்னா அதை வந்து அட் த டைம் வந்து ஒரு ப்ராசஸ் தான் வந்துட்டு ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். தட் இஸ் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். ஒருத்தங்க வந்து அந்த கிரிட்டிக்கல் செக்ஷன்ல இருக்கும்போது இன்னொரு ப்ராசஸ் வந்து அதுல என்டர் ஆக முடியாது. ஓகே, திஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் சின்க்ரோனைசேஷன் அண்ட் ஆல்சோ ப்ரிவென்ட்ஸ் ரேஸ் கண்டிஷன். ரேஸ் கண்டிஷன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மறுபடி. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷனுங்கிறத கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். தென் பேரியர் அப்படின்னா பேரியர் டஸ் நாட் அலோ இண்டிவிஜுவல் ப்ராசஸ் டு ப்ரொசீட் அன்டில் ஆல் த ப்ராசஸஸ் ரீச் இட். ஓகே, இது வந்து எல்லா ப்ராசஸும் ரீச் பண்ணுறது வரைக்கும் இது டஸ் நாட் அலோ இண்டிவிஜுவல் ப்ராசஸ் டு ப்ரொசீட். ஒரு ப்ராசஸ் மட்டும் ப்ரொசீட் ஆகி போகிறதுக்கு இது அலோ பண்ணாது. எல்லா ப்ராசஸும் ப்ராப்பராக ரீச் ஆகணும். எல்லா ப்ராசஸும் ஒன்று மட்டும் முடிச்சுட்டு போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா மற்ற ப்ராசஸ்லாம் வந்துட்டு முடிக்காமல் இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம பேரியர் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்பின் லாக். ஸ்பின் லாக் அப்படிங்கிறது இட்ஸ் அ டைப் ஆஃப் லாக்.
the process is trying to acquire this lock, wait in a loop while checking if the lock is available or not. This is known as busy waiting because the process is not doing any useful operation even though it is active. ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு சைமல்டேனியஸாக ஆக்சஸ் டு ஷேர்ட் ரிசோர்ஸஸ். ஒரு ரிசோர்ஸ் இருக்குது அப்படின்னா அதை சைமல்டேனியஸாக வந்து நிறைய ப்ராசஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஸ்பின் லாக். ஸோ இது வந்து அந்த லாக் வெயிட் லூப்லேயே வந்து இருக்கும். எப்போ அந்த லாக் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சப்போஸ் ஒருத்தவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது லாக் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ அவங்க ஒன்ஸ் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அது ரிலீஸ் ஆகுறது வரைக்கும் அது வந்து வெயிட்டிங் லூப்லேயே இருக்கிறதுனால இது வந்து நம்ம ஸ்பின் லாக் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் அப்ரோச்சஸ் டு ஐபிசி, தட் இஸ் இன்டர்ப்ராசஸ் கம்யூனிகேஷனுக்குள்ள அப்ரோச்சஸ் என்னென்ன, நம்ம எப்படி அதை அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா பைப் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். பைப் அப்படிங்கிறது இஸ் அ டேட்டா சேனல் தட் இஸ் யூனி டைரக்ஷனல். ஓகே, ஒன் டைரக்ஷனாக தான் இருக்கும். 2 pipes கேன் பி யூஸ்டு டு கிரியேட் அ 2-way டேட்டா சேனல் பிட்வீன் 2 processes. ஸோ ஒரு பைப் வந்து யூனி டைரக்ஷனலாக தான் இருக்கும். சப்போஸ் 2-way நமக்கு டேட்டா சேனல் வேணும் அப்படின்னா நம்ம 2 pipes யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். திஸ் யூசஸ் ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் மெத்தட்ஸ். பைப்ஸ் ஆர் ஆல் யூஸ்ட் in all POSIX systems as well as Windows operating system. இதில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம பைப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். தென் சாக்கெட் அப்படிங்கிறது சாக்கெட் இஸ் த எண்ட் பாயிண்ட் ஃபார் சென்டிங் ஆர் ரிசீவிங் டேட்டா இன் அ நெட்ஒர்க். நம்ம வந்து ஒரு 2 சாக்கெட் வந்து சென்டர் சைட்லவையும் ரிசீவர் சைட்லேயும் வந்து சாக்கெட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அந்த சாக்கெட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டேட்டா கம்யூனிகேஷன் வந்து 2 ப்ராசஸ்க்குள்ளே பண்ணிக்கிறோம். அது வந்து டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ்லையும் இருக்கலாம் ஆர் சேம் நெட்ஒர்க்லையும் இருக்கலாம். ஃபைல் அப்படிங்கிறது ஃபைல் இஸ் அ டேட்டா ரெக்கார்ட் தட் மே பி ஸ்டோர்ட் ஆன் அ டிஸ்க் ஆர் அக்வர்ட் ஆன் டிமாண்ட் பை த ஃபைல் சர்வர். ஃபைலுங்கிறது நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற அதே டேர்ம் தான். டேட்டா ரெக்கார்ட் அது வந்து டிஸ்கில் இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா ஆன் டிமாண்ட் பை ஃபைல் சர்வர். எப்போ ஃபைல் சர்வர் டிமாண்ட் பண்ணுதோ அப்போ வந்து அதை நம்ம அக்வயர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சிக்னல்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் இன் இன்டர்ப்ராசஸ் கம்யூனிகேஷன் இன் அ லிமிட்டட் வே. இன்டர்ப்ராசஸ் கம்யூனிகேஷன் அச்சீவ் பண்ணுறதுக்கு இன்னொரு திங் என்ன அப்படின்னா சிக்னல். தே ஆர் சிஸ்டம் மெசேஜஸ். ஓகே, அவங்க சிக்னல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிஸ்டம் மெசேஜஸ் தட் ஆர் சென்ட் ஃப்ரம் ஒன் ப்ராசஸ் டு அனதர். ஸோ சிக்னல் மூலமாகவும் நம்ம இன்டர்ப்ராசஸ் கம்யூனிகேஷன் வந்து அச்சீவ் பண்ணிக்கிறோம். தென் ஷேர்ட் மெமரி இருக்கும். ஸோ அந்த மெமரியிலிருந்து சைமல்டேனியாக அக்சஸ் பண்ணி அது வழியாக வந்து கம்யூனிகேஷன் வந்து பண்ணிக்கிறது. அதுவும் ஒன் வே ஆஃப் ஐபிசி. தென் மெசேஜ் கியூ அப்படிங்கிறது இருக்குது. ஸோ மல்டிபிள் ப்ராசஸ் கேன் ரீட் அண்ட் ரைட் டேட்டா டு த மெசேஜ் கியூன்னு ஒன்று இருக்கும். அதுலேருந்து அவங்க ரீட் பண்ணிக்கலாம், ரைட் பண்ணி கம்யூனிகேஷன் வந்து நடந்துக்கும். ஓகே, இது வந்து மெசேஜ் கியூ. ஸோ இது வந்து அப்ரோச்சஸில் வந்து நம்ம ஷேர்டு மெமரியும் மெசேஜ் கியூவும் பற்றி ஒரு இது. ஸோ இது ஷேர்ட் மெமரி அப்படின்னா அந்த ஷேர்டு மெமரியை ஆக்சஸ் பண்ணி இப்போ ப்ராசஸ் P1 இருக்குது, ப்ராசஸ் P2 இருக்குது அப்படின்னா ரெண்டுமே ஷேர்ட் மெமரியை ஆக்சஸ் பண்ணி அது வழியாக வந்து கம்யூனிகேட் பண்ணிக்குது. அதே மெசேஜ் கியூன்னு இருந்தது அப்படின்னா அந்த மெசேஜ் கியூவை ஆக்சஸ் பண்ணி கம்யூனிகேஷன் நடக்குது. ஓகே, இது வந்து 2 types ஆஃப் அப்ரோச்சஸ் டு இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் வந்து கிளாசிக்கல் ஐபிசி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா ப்ரொடியூசர் கன்சியூமர் ப்ராப்ளம், தென் ரீடர்ஸ் ரைட்டர்ஸ் ப்ராப்ளம், தென் டைனிங் ஃபிலோசோஃபர்ஸ் ப்ராப்ளம் அப்படின்ட்டு 3 கிளாசிக்கல் ஐபிசி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ப்ரொடியூசர் கன்சியூமர் ப்ராப்ளம் அப்படின்னா ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இட் கிரியேட்ஸ் அண்ட் ஜென்ரேட்ஸ் டேட்டா அண்ட் புட்ஸ் இன் த ஷேர்ட் பஃபர். ஒரு ஷேர்ட் பஃபர் இருக்குது அப்படின்னா அதில் வந்து அது கிரியேட் பண்ணி டேட்டாவை ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். அதுதான் ப்ரொடியூசரோட வேலை. ஓகே, இட் கண்டினியூஸ் டு ப்ரொடியூஸ் டேட்டா as long as there is space in buffer. பஃபரில் ஸ்பேஸ் இருக்கிறது வரைக்கும் டேட்டா வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் ப்ரொடியூசரோட வேலை. கன்சியூமர் என்ன அப்படின்னா ஜஸ்ட் டேக் த டேட்டா ஃப்ரம் த பஃபர் அண்ட் யூசஸ் இட். இது வந்து பஃபர்லேருந்து டேட்டாவை எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோக்கு டேட்டா அவைலபிளாக இருக்கோ அது வரைக்கும் எடுத்துகிட்டே இருக்கிறது தான் கன்சியூமரோட வேலை. இதில் எப்போ ப்ராப்ளம் அரைஸ் ஆகும் ஆர் சேலஞ்ச் அரைஸ் ஆகும் அப்படின்னா போத் த ப்ரொடியூசர் அண்ட் த கன்சியூமர் நீட் டு ஆக்சஸ் த சேம் பஃபர் அட் த சேம் டைம்.
2 பேருமே ஒரே டைம்ல ஆக்சஸ் பண்ணும்போது அந்த இடத்துல நமக்கு சேலஞ்ச் வருது. தட் இஸ் வந்து ப்ரொடியூசர் வந்து ட்ரையிங் டு ப்ரொடியூஸ் ஆர் ஜென்ரேட் டேட்டாவை ஜென்ரேட் பண்றதுக்கு ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுவார். அதே மாதிரி கன்சியூமர் அட் த சேம் டைம் வந்து அதுல இருந்து எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்துல ஒரு கிரிட்டிக்கலான சேலஞ்ச் வந்து அரைஸ் ஆகுது. ஸோ இது வந்து ப்ரொடியூசர் கன்சியூமர் ப்ராப்ளம். என்னென்ன ப்ராப்ளம் அரைஸ் ஆகுங்கிறத மட்டும் ஜஸ்ட் பார்த்துக்கலாம். தென் வந்து ரீடர்ஸ் ரைட்டர்ஸ் ப்ராப்ளம். ஓகே, ரீடர்ஸ் ரைட்டர்ஸ் ப்ராப்ளம் சாரி, அதுக்கு முன்னாடி இதுல வந்து 2 ப்ராப்ளம்ஸ் வந்து கீ ப்ராப்ளம்ஸ் வரும் ப்ரொடியூசர் கன்சியூமர் ப்ராப்ளம்ல. ஒன்று என்னன்னா பஃபர் ஓவர்ஃப்ளோ, இன்னொன்று அண்டர்ஃப்ளோ. ஓவர்ஃப்ளோனா என்னது, ஜஸ்ட் ஃபில் ஆயிடும். ஸோ இஃப் த ப்ரொடியூசர் ட்ரைஸ் டு ஆட் அ டேட்டா when the buffer is ஃபுல்லாக இருக்கும்போது அதை ஆட் பண்ண ட்ரை பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் பஃபர் ஓவர்ஃப்ளோ. அதுவே அண்டர்ஃப்ளோ அப்படின்னா எதுவுமே இல்லாம எம்டியா இருக்கிற ஒரு பஃபர்ல இருந்து டேட்டாவை எடுக்க ட்ரை பண்ணுச்சுன்னா, யார் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க, கன்சியூமர் தானே எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ கன்சியூமர் ட்ரை டு கன்சியூம் டேட்டா when the buffer is empty அப்படின்னா தட் இஸ் பஃபர் அண்டர்ஃப்ளோன்னு சொல்றது. ஓகே, இது வந்து 2 கீ ப்ராப்ளம்ஸ். இப்போ ரீடர் ரைட்டர்ஸ் ப்ராப்ளம் பார்க்கலாம். நம்ம எப்படி ப்ரொடியூசர் கன்சியூமர் பார்த்தோமோ அதே மாதிரி தான். ப்ரொடியூசர் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ரீடர் வந்து ஜஸ்ட் ரீட் தான் பண்ணுவாங்க, மாடிஃபை பண்ண மாட்டாங்க. ரைட்டர்ஸ் எப்போவுமே மாடிஃபை பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த இதை. ஸோ இதில் சேலஞ்ச் எப்போ அப்படின்னா when multiple readers to access the shared data. மல்டிபிள் ரீடர்ஸ் வந்து அட் த சேம் டைமில் வந்துட்டு அந்த ஒரு சேம் டேட்டாவை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அதில் வந்துட்டு வித்தவுட் காசிங் இஷ்யூஸ். ஓகே, த சேலஞ்ச் இன் த ரீடர் ரைட்டர் ப்ராப்ளம் இஸ் டு அலோ மல்டிபிள் ரீடர்ஸ் டு ஆக்சஸ் த ஷேர் டேட்டா சைமல்டேனியஸ்லி வித்தவுட் காசிங் இஷ்யூஸ். பிகாஸ் வந்து ரீடிங்கிறது வந்து ஒரு இஷ்யூஸ் வராது. பட் வந்து ஒன்லி ஒன் ரைட்டர் ஷுட் பி அலோடு. மல்டிபிள் ரீடர்ஸ் அலோவ் பண்ணலாம், ஏன்னா எவ்வளோ பேர் அதை ரீட் பண்ணாலும் டேட்டா ஒன்றும் ஆக போகிறதில்ல. பட் ஒன்லி ஒன் ரைட்டர் ஷுட் பி அலோட் டு ரைட் அட் த டைம். And no reader should be allowed to read while writer is writing. ஓகே, அவர் ரைட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் பார்க்கணும். அவர் ரைட் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தாலும் அதில் வந்துட்டு மிஸ்டேக் வரும். ஸோ இன்கன்சிஸ்டன்ட் ஆயிரும் டேட்டா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு சேலஞ்ச் ரீடர் ரைட்டர்ஸ் ப்ராப்ளம்ல. டைனிங் ஃபிலோசோஃபர்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. டைனிங் ஃபிலோசோஃபர் ப்ராப்ளம்ல என்ன அப்படின்னா, இது ஜஸ்ட் அது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இதோட சொல்யூஷன் வந்து செமஃபோர் கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் இதோட சொல்யூஷன் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, 5 ஃபிலோசோஃபர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ 1 2 3 4 5 அப்படி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 2 ஃபோக்ஸ் வந்து இப்படி வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும். ஓகே, ரவுண்டாக ஒரு டேபிளில் உட்காந்துருக்காங்க. ஸோ இவருக்கு வந்து இப்படி ஒரு ஃபோர்க் இருக்கும். இங்கே வந்து 1 இருப்பார், இங்கே ஃபிலோசோஃபர் 2 இருப்பார், இதில் 3 இருப்பார், இதில் 4, இதில் வந்து 5 இருப்பார். ஸோ இவங்களுக்கு என்ன அப்படின்னா there are 5 philosophers sitting around a circular table. Each philosopher has a plate of food in front of them. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு பிளேட் வந்து வச்சுட்டாங்க. ஒருத்தருக்கும் ஒரு பிளேட் இருக்கு. அண்ட் ஃபோக் டு தேர் லெஃப்ட் அண்ட் ரைட். இவங்களுக்கு லெஃப்ட்ல ஒன்று, ரைட்ல ஒன்று இருக்கும். இந்த ரைட்ல இவரோட ரைட்ல இருக்கிறது இவரோட லெஃப்டா இருக்கும். அப்படி தானே அதோட ரவுண்டா இருக்கிறதுனால அந்த மாதிரி ஆர்டர்ல தானே வரும். ஸோ ஃபிலோசோஃபர் நீட் போத் ஃபோக்ஸ் டு ஈட். ஒரு ஃபிலோசோஃபருக்கும் 2 ஃபோக்ஸ் வேணும். இஃப் தே பிக் அப் அ ஃபோக் தே ஹோல்ட் இட் அன்டில் தே ஃபினிஷ் ஈட்டிங். ஓகே, ஒரு ஃபோக் அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த சாப்பிட்டு முடிக்கிறது வரைக்கும் அதை வந்து அவங்க கையிலே தான் வச்சிருக்கணும். ஆஃப்டர் ஈட்டிங் தே புட் டவுன் போத் த ஃபோக்ஸ் அண்ட் ஸ்டார்ட் திங்கிங் அகெயின். அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் 2 ஃபோக்கையுமே கீழே வைக்கணும். த ப்ராப்ளம் அரைசஸ் when multiple philosophers try to pick up forks at the same time. இப்போ இவர் வந்து இந்த 2 ஃபோக்கையும் எடுத்துட்டாரு அப்படின்னா இவருக்கு இப்போ நம்பர் 2ல இருக்கிறவருக்கு இந்த ஃபோக் எடுக்க முடியாது. அவர் ஜஸ்ட் இதை மட்டும்தான் ஹோல்டு பண்ணி வச்சிருப்பாரு. பட் இவருக்கு 2 ஃபோக் இருந்தாதான் இவரால் இதை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இவரால் இந்த ஃபோக்கை ரிலீஸ் பண்ணாம கையிலே வச்சிருப்பாரு. ஆஃப்டர் வந்து இவர் முடிச்சதுக்கு அப்புறமா தான் இவருக்கு இது கிடைக்கும் இல்லையா. ஸோ அது வரைக்கும் அவர் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 என்ன பண்ணுவாரு, இவர் எடுத்துட்டனால இவருக்கும் ஒரு ஃபோக் தான் கிடைக்கும், இவருக்கும் ஒரு ஃபோக் தான் இருக்கும். இந்த 5 வந்து இவருக்கு
ஃபோக் இருக்காது அல்லது இவர் இதை எடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு சினாரியோல எல்லாருமே ஒரு ஃபோக் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுட்டு இன்னொரு ஃபோக்குக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ வந்துட்டு அந்த இடத்துல ஒரு டெட்லாக் கண்டிஷன் வந்து வந்துடும். ஸோ லீடிங் டு அ டெட்லாக் அப்படின்னு சொல்றது. ஓகே, இன்னொரு இது என்னன்னா there is a risk of starvation if some philosophers are continually denied the opportunity to eat. ஸோ இதுல என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து கண்டினியூஸா அவரோட ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு சாப்பிட்றதுக்கான அந்த ஃபோக் கிடைக்கல அப்படின்னா அவர் ஃபுல்லாவே சாப்பிட முடியாம இருக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் 1 வந்து ரெண்டையும் எடுத்து யூஸ் பண்ணிட்டு அவர் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டாரு அப்படின்னா அவர் ரெண்டையும் வச்சிருவாரு. அதுக்கப்புறமா நம்பர் 2க்கு வந்து அது கிடைக்கிற சான்ஸ் இருக்கு. சப்போஸ் ஒரு டைம்லயுமே நம்பர் 2 வந்து அதை எடுக்க மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா லாஸ்ட் வர ஒரு சாப்பிட முடியாம ஸ்டார்வேஷன்ல இருக்கிற பசியிலே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கும் இருக்குங்கிறது வந்து ஃபிலோசோஃபர் ப்ராப்ளம்ஸோட அதான் ஃபிலோசோஃபர் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது. இதுக்கான சொல்யூஷன் வந்து எப்படி அச்சீவ் பண்றோம் அப்படின்னா பை யூசிங் செமஃபோர் கான்செப்ட். அதை பத்தி நம்ம டீட்டெயிலா அப்புறம் பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஐபிசி ப்ராப்ளம்ஸ் பத்தி மட்டும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் கிளையன்ட் சர்வர் கம்யூனிகேஷன். கிளையன்ட் சர்வர் கம்யூனிகேஷன் அப்படின்னா இட் இன்வால்வ்ஸ் 2 காம்போனன்ட்ஸ், நேம்லி கிளையண்ட் அண்ட் சர்வர் வந்து இருக்கும். They are usually multiple clients in communication with a single server. எப்பவுமே சர்வர் ஒருத்தங்க இருப்பாங்க, நிறைய கிளையன்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ கிளையன்ட் சென்ட் ரிக்வெஸ்ட் டு த சர்வர் அண்ட் சர்வர் ரெஸ்பான்ஸ் டு த கிளையன்ட்ஸ் ரிக்வெஸ்ட். கிளையண்ட் வந்து ரிக்வெஸ்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க சர்வருக்கு, சர்வர் வந்து திருப்பி ரெஸ்பாண்ட் பண்ணுவாரு. There are 3 main methods to client server communication. என்னென்ன மெத்தட்ஸ் அப்படின்னா சாக்கெட்ஸ் அப்படின்னா என்ன, சர்வர் ப்ராசஸ்ல ஒரு சாக்கெட் இருக்கு, கிளையண்ட் ப்ராசஸ்ல அந்த சாக்கெட் இருக்கு. இந்த சாக்கெட் மூலமா கம்யூனிகேட் பண்றது. ஓகே, அதான் வந்து சாக்கெட். த சாக்கெட் ஃபெசிலிட்டேட் கம்யூனிகேஷன் பிட்வீன் 2 ப்ராசஸ் ஆன் த சேம் மெஷின் ஆர் டிஃப்ரெண்ட் மெஷினாகவும் இருக்கலாம். They are used in a client server framework and consist of the IP address and port number. இந்த சாக்கெட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஐபி அட்ரஸும் போர்ட் நம்பரும் இருக்கும். மெனி அப்ளிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் சாக்கெட்ஸ் ஃபார் டேட்டா கனெக்ஷன் அண்ட் டேட்டா டிரான்ஸ்ஃபர் பிட்வீன் கிளையண்ட் அண்ட் சர்வர். ஸோ அவங்களுக்குள்ள டேட்டா டிரான்ஸ்ஃபர் கனெக்ஷன்ஸ்க்குலாம் வந்து நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சாக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த சாக்கெட்ஸ்லாம் என்னென்ன கன்சிஸ்ட் இருக்கும், என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஐபி அட்ரஸ் அண்ட் போர்ட் நம்பர் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து 3 மெயின் மெத்தட்ஸ் ஃபார் கிளையன்ட் சர்வர் கம்யூனிகேஷன். அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து சாக்கெட்ஸ், செகண்ட் மெத்தட் இஸ் ரிமோட் ப்ரொசீஜர் கால்ஸ், ஆர்பிசி அப்படின்னு ஷார்ட்டாக கொடுப்பாங்க நிறைய இடத்துல. ஓகே, ரிமோட் ப்ரொசீஜர் கால் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சப்ரோட்டீன் கால் ஆர் ஃபங்க்ஷன் கால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபங்க்ஷன் கால் வழியாக கம்யூனிகேஷன் நடக்கிறதா ரிமோட் ப்ரொசீஜர் கால்ஸ் அப்படின்னு சொல்றது. கிளையண்ட் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறான், கிளையண்ட் ஹேஸ் அ ரிக்வெஸ்ட் தட் ஆர்பிசி டிரான்ஸ்லேட்ஸ் அண்ட் சென்ஸ் டு த சர்வர். ஒரு கிளையண்ட்டுக்கு வந்து ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஆர்பிசி சப்ரோட்டீன் கால் வந்து என்ன பண்ணும், அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சர்வருக்கு வந்து சென்ட் பண்ணும். திஸ் ரிக்வெஸ்ட் மே பி அ ப்ரொசீஜர் ஆர் ஃபங்க்ஷன் கால் டு அ ரிமோட் சர்வர். இந்த ரிக்வெஸ்ட் வந்து ஒரு ப்ரொசீஜராவோ ஃபங்க்ஷன் காலாவோ இருக்கலாம். when the server receives the request it sends the required response back to the client. இந்த ஆர்பிசி எது சென்ட் பண்ணதும் அதை ரிசீவ் பண்ணிட்டு அதுக்கான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸை வந்து மறுபடி கிளையண்ட்டுக்கு சர்வர் வந்து சென்ட் பண்ணும். இதுதான் வந்து ஆர்பிசி ப்ரொசீஜர் கால்ஸ். ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நீங்கள் வந்து ஜஸ்ட் இது ஒரு சப்ரோட்டீன் கால் ஆர் ஃபங்க்ஷன் கால். நெக்ஸ்ட் இஸ் பைப்ஸ் அப்படிங்கிறதும் ஐபிசி கம்யூனிகேஷன் மெத்தட்ஸில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஸோ இதில் வந்து 2 ends இருக்கும். டேட்டா இஸ் என்டட் ஃப்ரம் 1 end. இந்த எண்டில் வந்து என்டட் ஃப்ரம் 1 end ஆஃப் த பைப் பை அ ப்ராசஸ் அண்ட் கன்சியூம்டு ஃப்ரம் த அதர் எண்ட் பை அதர் ப்ராசஸ். இந்த எண்டில் வந்துச்சு அப்படின்னா இன்னொரு எண்டில் வந்து அதை கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். தேர் ஆர் 2 different types of pipes. 2 different types of pipes இருக்கு. ஒன் இஸ் ஆர்டினரி பைப் அண்ட் அனதர் ஒன் இஸ் நேம்டு பைப் அப்படின்னு 2 types of pipes இருக்கு. ஓகே, ஆர்டினரி பைப்ஸ் அப்படின்னா அலோ ஒன்லி ஒன் வே கம்யூனிகேஷன், ஒரே வேல மட்டும்தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஃபார் 2 வே கம்யூனிகேஷன் 2 pipes ஆஃப் required. ஸோ இந்த ஆர்டினரி பைப் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா 2 வே கம்யூனிகேஷனுக்கு வந்துட்டு நம்ம 2 இது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தட் இஸ் இங்கேருந்து இங்கே வரதுக்கு ஒரு பைப்பும் இங்கேருந்து இங்கே வரதுக்கு இன்னொரு பைப்பும், அப்படி 2 pipes யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த கண்டிஷன் அப்படின்னா ஆர்டினரி பைப்பில். ஓகே, ஆர்டினரி பைப்ஸ் ஹாவ் அ பேரண்ட் சைல்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ப்ராசஸஸ் as the pipes can only be accessed by the process that created and inherited them. ஓகே, எந்த ப்ராசஸ் வந்து கிரியேட் பண்ணுச்சோ அதுக்கு தான் இந்த ப்ராசஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான எல்லா இதுவுமே இருக்குங்கிறதுனால
இதை வந்து நம்ம பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். நேம்டு பைப்ஸ் அப்படிங்கிறது ஆர் மோர் பவர்ஃபுல் தென் ஆர்டினரி பைப்ஸ் அண்ட் அலோ டூ-வே கம்யூனிகேஷன். ஸோ நேம்டு பைப்ஸில் வந்து டூ-வே கம்யூனிகேஷன் இருக்கும். தீஸ் பைப்ஸ் எக்ஸிஸ்ட் ஈவன் ஆஃப்டர் த ப்ராசஸ் யூஸிங் தெம் ஹவ் டெர்மினேட்டட். ஒரு 2 ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கு, நேம்டு பைப்பை வந்து யூஸ் பண்ணுது அப்படின்னா அந்த பைப் வந்து அப்படியே தான் இருக்கும். ஆஃப்டர் அந்த இப்போ P1 P2ன்னு 2 ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த ப்ராசஸ் டெர்மினேட் ஆனதுக்கு அப்புறமாவும் இந்த நேம்டு பைப் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தே நீட் டு பி எக்ஸ்பிளிசிட்லி டெலீட்டட் வென் நாட் ரிக்வயர்ட் எனிமோர். அது தேவைப்படாதுங்கிறப்ப வந்து அதை எக்ஸ்பிளிசிட்டாக டெலீட் பண்ணிக்கலாம், தவிர அது வந்து அந்த பைப் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிட்டே தான் இருக்கும். When process synchronization is used in a computer system to ensure, 1 second. Okay, the process synchronization is used in a computer system to ensure that multiple processes or thread can run concurrently without interfering with each other. Synchronization அப்படின்னா நிறைய மல்டிபிள் ப்ராசஸ் வந்து நமக்கு வந்து கான்கரண்டாக ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஒன்றுக்கு ஒன்று இன்டர்ஃபியர் பண்ணாமல் ரன் பண்ணுற மாதிரி பண்ணுற அந்த ப்ராசஸ் தான் நம்ம ப்ராசஸ் சின்க்ரோனைசேஷன். அவங்களுக்குள்ள ஒரு சின்க்ரோனைசேஷன் இருக்கணும், ஒன்றுக்கு ஒன்று அஃபெக்ட் பண்ணி அதில் ப்ராப்ளம் வராமல் ரன் ஆகணும். ஓகே, அதுதான் வந்து ப்ராசஸ் சின்க்ரோனைசேஷன். இது வந்து ஃபுல்லாக வந்து கொஞ்சம் ஓஎஸ் பொறுத்தவரையில் தியரிட்டிக்கலாக தான் ஹாஃப் வந்துட்டே இருக்கும். நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா கான்செப்ட் ஓரியன்ட் ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ஸோ தியரிட்டிக்கலாக அது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு எப்படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் அதுக்குள்ளேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் வேகாக தான் இருக்கும். எனிஹவ் நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டே இருங்க. ஓகே, ஸோ on the basis of synchronization, processes are categorized as one of the following 2 types. ப்ராசஸ் வந்து நம்ம சின்க்ரனைசேஷன் பேஸ் பண்ணி 2 types ஆஃப் ப்ராசஸாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஒன் இஸ் இண்டிபெண்ட் ப்ராசஸ், இன்னொன்று கோஆப்ரேட்டிவ் ப்ராசஸ். இண்டிபெண்ட் ப்ராசஸ்னால் என்னது, நம்ம இதே மாதிரி பிஃபோராக பார்த்தோம் இல்லையா, எல்லாமே நீங்கள் வந்து கம்பைன் பண்ணி 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 அந்த கம்பேரிசன் பண்ணி பார்க்கணும். இதில் வந்து நம்ம இண்டிபெண்ட் ப்ராசஸ் கோஆப்ரேட்டிவ் ப்ராசஸ்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ரெண்டுக்குமே வந்து எந்த சம்மந்தமுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா தட் இஸ் இண்டிபெண்ட். ஒன்றுக்கு ஒன்று கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கோஆப்ரேட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி சின்க்ரனைசேஷன் பேஸ்டாக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறது அதே தான் இண்டிபெண்ட் அண்ட் கோஆப்ரேட்டிவ் அப்படின்னு. ஸோ ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று அஃபெக்ட் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் இண்டிபெண்ட். கோஆப்ரேட்டிவ் அப்படின்னா ஒன்றுக்குள்ளே வரது. ஸோ அது வந்து நம்ம முதல்ல பார்த்ததே தான் பேஸ்ட் ஆன் சின்க்ரனைசேஷன் அப்படின்ட்டு நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கணும். தென் லேக் ஆஃப் சின்க்ரனைசேஷன், சப்போஸ் சின்க்ரனைசேஷன் இல்லை அப்படின்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்கன்சிஸ்டன்சி, இப்போ வந்து 2 டேட்டா ஷேர், அதாவது 2 ப்ராசஸ் வந்து ஒரே டேட்டாவை வந்து அட் த டைம் வந்து ஆக்சஸ் பண்ணும்போது அதில் வந்து இன்கன்சிஸ்டன்சி வரும். இப்போ ஒரு ப்ராசஸ் போயிட்டு ஒரு டேட்டாவோட வேல்யூ வந்து 5 அப்படின்ட்டு அது ரைட் பண்ணிடுது. அதே டைம் வந்து சேம் டைமில் P2 போயிட்டு 6ன்னு பண்ணிடுது. ஆக்சுவல் அதோட வேல்யூ வந்து 5ங்கிறத இன்னொரு P3ங்கிற ஒரு டேட்டாவுக்கு வந்து 5ன்னு கிடைக்கணும். பட் இந்த P2 எழுதுன இந்த ராங்கான இதை வந்து இதுக்கு ரிசீவ் பண்ணிடுச்சு அப்படின்னா அது இன்கன்சிஸ்டன்ஸ் வரும். ஓகே, ஸோ அந்த P1க்கு அப்புறமா P3 எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறமா P2 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா தான் அதில் வந்து கன்சிஸ்டன்சி இருக்கும். ஓகே, அதுதான் வந்து இன்கன்சிஸ்டன்சி ஓவர் ரைட் பண்ணுச்சு அப்படின்னா அது டேட்டா வந்து கன்சிஸ்டண்டாக கிடைக்காது. தென் லாஸ் ஆஃப் டேட்டா அப்படின்னாலும் சேம் அதே கான்செப்ட் தான். இப்போ வந்து P1 இருந்துச்சு, அது வந்து 5ங்கிற ஒரு டேட்டா வந்து ரைட் பண்ணுச்சு இல்லையா. ஸோ P3க்கு வந்து அந்த ப்ராப்பரான டேட்டா கிடைக்காம லாஸ் ஆயிடுச்சுங்கிறது தான் லாஸ் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறது. ஸோ வந்து ஒரு கரப்டட் டேட்டாவோ இன்கம்ப்ளீட் டேட்டாவோ கிடைக்கிறத வந்து நம்ம லாஸ் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். டெட்லாக் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸ்க்காக வந்துட்டு ப்ராசஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். சப்போஸ் வந்து P1 வந்து ஒரு ரிசோர்ஸ் வந்து R1 அதுக்கு ஹோல்டு பண்ணியிருக்கு, R2க்காக வெயிட் பண்ணுது. ஸோ அந்த R2வை வந்து P2ங்கிற ஒரு ரிசோர்ஸ் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுட்டு R1க்காக வெயிட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே,
அப்போ இந்த P1 வந்து R1 விடவே விடாது. அதுக்கு R2 கிடைக்கிறது வரைக்கும் அது வெயிட் பண்ணிட்டே இருக்கும். R2 அதுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. பிகாஸ் P2 வந்து R2 R1 கிடைக்கிறது வரை ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வரதுதான் வந்துட்டு டெட்லாக் கண்டிஷன் அப்படின்னு சொல்றது. ஸோ சின்க்ரோனைசேஷன் இல்லை, ப்ராப்பராக உங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் இல்லை அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து வருது. ஸோ லேக் ஆஃப் சின்க்ரோனைசேஷனில் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருங்கிறதுக்கு இன்கன்சிஸ்டன்சி, லாஸ் ஆஃப் டேட்டா அண்ட் டெட்லாக். தென் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் சின்க்ரனைசேஷன் 2 டைப்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா காம்படிட்டிவ் அண்ட் கோஆப்ரேட். ஸோ காம்படிட்டிவ் அப்படின்னா 2 or more processes are said to be in competitive synchronization if and only if they compete for the accessibility of shared resources. ஒரு ஷேர்ட் ரிசோர்ஸஸ்க்காக வந்து ரெண்டும் காம்பெட் பண்ணிக்கிறது வந்து நம்ம காம்படிட்டிவ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அதுல வந்து லேக் ஆஃப் சின்க்ரோனைசேஷன் வந்து இந்த காம்பெட்டிங் ப்ராசஸ்க்குள்ள லேக் ஆஃப் சின்க்ரோனைசேஷன் இருந்துச்சு அப்படின்னா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா இன்கன்சிஸ்டன்சி அண்ட் டேட்டா லாஸ். ஓகே, இந்த பாயிண்ட் வந்து இம்பார்ட்டண்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காம்படிட்டிவ் ப்ராசஸ்க்குள்ள லேக் ஆஃப் சின்க்ரோனைசேஷன் இருந்துச்சு அப்படின்னா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா இன்கன்சிஸ்டன்சி ஆர் டேட்டா லாஸ் வரலாம். நெக்ஸ்ட் வந்து கோஆப்ரேட்டிவ் ப்ராசஸ்னா என்ன அப்படின்னா 2 or more processes are said to be in cooperative synchronization if and only if they get affected by each other. ஓகே, அவங்களோட எக்ஸிக்யூஷன் வந்து அஃபெக்ட் ஆச்சு, ஒன்றுக்கு ஒன்று அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம கோஆப்ரேட்டிவ் சின்க்ரோனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஜஸ்ட் வந்து ஷேர்ட் ரிசோர்ஸஸ்க்காக ரெண்டும் போட்டி போட்டுக்கிறதான் வந்து காம்படிட்டிவ் அப்படின்னு சொல்கிறது. கோஆப்ரேட்டிவ் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று அஃபெக்ட் பண்ணும். எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஒன் ப்ராசஸ் அஃபெக்ட்ஸ் த அதர் ப்ராசஸ், அதுதான் வந்து கோஆப்ரேட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதுக்குள்ள ஒரு சின்க்ரோனைசேஷன் இருந்தால் தான் அந்த எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் ஒன்றுக்கு ஒன்று அஃபெக்ட் ஆகாமல் அது நடக்கும். சப்போஸ் வந்து அதில் லேக் ஆஃப் சின்க்ரோனைசேஷன் இருந்துச்சு கோஆப்ரேட்டிவ் ப்ராசஸ்க்குள்ள அப்படின்னா என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படின்னா டெட்லாக் ப்ராப்ளம் வந்து வரும். ஓகே, கண்டிஷன்ஸ் தட் ரிக்வயர் ப்ராசஸ் சின்க்ரனைசேஷன். எந்த மாதிரி கண்டிஷனுக்கு நம்ம ப்ராசஸ் சின்க்ரனைசேஷன் நமக்கு தேவை அப்படின்னா கிரிட்டிக்கல் செக்ஷன், ரேஸ் கண்டிஷன், ப்ரீஎம்ஷன். இதில் ப்ரீஎம்ஷன் பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். ப்ரீஎம்ஷன்னா ஒரு ப்ரீஎம்ஷன் இஸ் when an operating system stops running a process to give the CPU to another process. ஒரு ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கும்போது அதோட எக்ஸிக்யூஷனை ஸ்டாப் பண்ணிட்டு இன்னொரு ப்ராசஸ்க்கு வந்து CPU அலோகேட் பண்ணுறது தான் ப்ரீஎம்ஷன் அப்படிங்கிறது. when a process has not finished its job on shared resources and got preempted. ஒரு ப்ராசஸ் ரன் ஆகிட்டே இருக்கும்போது அது பாதியிலே அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொரு ப்ராசஸ் வந்து அதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா அது போயிட்டு ஒரு ராங்கான வேல்யூவை வந்து ரீட் பண்ணிடும். ஓகே, P1 வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதோட எக்ஸிக்யூஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அது ஒரு 5ங்கிற ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். ஆக்சுவலாக இப்போ 4 இருக்குன்னு வைங்க. ஸோ அதோட எக்ஸிக்யூஷன் முடியும் போது 4 + 1 அப்படின்ட்டு அதை இன்க்ரிமெண்ட் பண்ணி முடிக்குது. ஸோ அது இல்லாமல் ப்ரீஎம்ப்ட் பண்ணும்போது அதோட வேல்யூ இப்போ ஏன்னு ஒரு வேல்யூ 4 இருக்கு, முடிச்சுட்டு வரும்போது ஏயோட வேல்யூ 5 இருக்குங்கிறப்போ நம்ம பாதியிலே ப்ரீஎம்ப்ட் பண்ணும்போது P2ங்கிற இன்னொரு ப்ராசஸ் வந்து அந்த 4ங்கிற வேல்யூ வந்து தப்பாக எடுத்துருது. ஓகே, ஸோ end up in reading an inconsistent value if the process synchronization is not done. அப்போ இந்த இடத்துல நமக்கு ப்ராசஸ் சின்க்ரோனைசேஷன் தேவைப்படுது. தட் இஸ் வந்து P1 வந்து கம்ப்ளீட் ஆகலை அப்படிங்கிறது P2க்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதோட P1 கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா தான் P2 போய் அதை அக்சஸ் பண்ணணுங்கிற அந்த ஒரு கம்யூனிகேஷன், அந்த ஒரு சின்க்ரனைசேஷன் ரெண்டுக்குள்ள இருந்தால் தான் ஒரு கன்சிஸ்டன்டான டேட்டா வந்து அது கிடைக்கும். ஸோ இது வந்து ப்ரீஎம்ஷன், இது நம்ம ஆல்ரெடி பார்த்தனால ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டோம். தென் கிரிட்டிக்கல் செஷன் அப்படிங்கிறது இட் இஸ் த பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம், ஒரு ப்ரோக்ராமோட ஒரு பார்ட் வேர் ஷேர்ட் ரிசோர்ஸஸ் ஆர் ஆக்சஸ்ட். ஷேர்ட் ரிசோர்ஸஸை வந்து அதில் தான் போய் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்லி ஒன் ப்ராசஸ் கேன் எக்ஸிக்யூட் த கிரிட்டிக்கல் செக்ஷன் அட் அ கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம். ஓகே, ஒரு ப்ராசஸ் வந்து கிரிட்டிக்கல் செக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா மற்ற ப்ராசஸ் அதில் என்டர் ஆக முடியாது. பிகாஸ் வந்து ஷேர்ட் ரிசோர்ஸஸில். ஸோ இதை வந்து இது ஷேர் பண்ணிட்டு இருக்கிற நேரம் மற்றவங்க போயிட்டு அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. அதான் வந்து கிரிட்டிக்கல் செக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. If there are no shared resources, then there is no need for synchronization mechanism. இந்த மாதிரி ஷேரிங்கே இல்லை அப்படின்னா சின்க்ரனைசேஷனும் நமக்கு தேவையே கிடையாது. தென் ரேஸ் கண்டிஷன் அப்படிங்கிறது அதை பற்றின ஒரு டீட்டெயிலாகவே பார்த்துடலாம்.
ரேஸ் கண்டிஷன் இஸ் a situation that may occur inside a critical sectionக்குள்ள தான் ரேஸ் கண்டிஷன் வந்து அக்வர் ஆகும். இது எக்ஸாம்பிளோட பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷேர்டு வேரியபிள் இருக்கு வச்சுக்கோங்க. 100 அப்படிங்கிறது பேலன்ஸ் ஒரு வேரியபிள், அதோட வேல்யூ வந்து 100 இருக்கு. ஸோ 2 ப்ராசஸ், ஒன்று வந்து டெபாசிட் ஆஃப் 10, இன்னொன்று வந்து வித்ட்ரா ஆஃப் 10ன்னு 2 ப்ராசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டெபாசிட் ப்ராசஸ் டஸ் பேலன்ஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ் பிளஸ் 10ன்னு பண்ணோம். ஸோ இந்த ப்ராசஸோட வேலை என்ன, பேலன்ஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ் 10 அப்படின்னு பண்றது தான் இதோட வேலை. வித்ட்ரா ப்ராசஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ் மைனஸ் 10ன்னு பண்ணோம். ஓகே, இது இதோட ஒர்க். ஸோ டெபாசிட் ஃபெச் த பேலன்ஸஸ் 100. ஃபர்ஸ்ட் வந்து டெபாசிட் என்ன பண்ணுது, பேலன்ஸ் வந்து 100 அப்படின்னு ஃபெச் பண்ணதுமே அந்த டெபாசிட் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கும்போது ஃபெச் பண்ணி முடிச்சதுமே அதை வந்து ப்ரீஎம் பண்ணிடுறாங்க, தட் இஸ் ஸ்டாப் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ வித்ட்ராக்கு வந்து அதோட அந்த கண்ட்ரோலை கொடுத்துட்றாங்க, சிபியூ எக்ஸிக்யூஷன் கண்ட்ரோலை. ஸோ வித்ட்ரா வந்து இப்போ மறுபடியும் ஷெட்யூல் பண்ணி அது ரன் ஆகும். ஸோ ரன் ஆகும்போது வித்ட்ரா வந்து ரன் ஆகும்போது அது என்ன பண்ணும், அகெயின் 100 வந்து ஆக்சஸ் பண்ணி 100 வந்து பேலன்ஸ், ஸோ மைனஸ் 10ங்கிறப்போ 90ங்கிறத வந்து ஒரு வேல்யூவை அதை ரைட் பண்ணிடும். ஓகே, இப்போ மறுபடி போயிட்டு டெபாசிட்டை வந்து திருப்பி ரீஷெட்யூல் பண்றாங்க. டெபாசிட்டை நம்ம பாதியிலே ப்ரீஎம்ப்ட் பண்ணிட்டோம்ல, ஸோ மறுபடி டெபாசிட் வந்து ஸ்டார்ட் பண்ணும். எந்த இடத்துல அது ஸ்டாப் பண்ணிச்சோ அதுல இருந்து அது ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆல்ரெடி அது வந்து 100ங்கிறத அதை ரீட் பண்ணி முடிச்சிருச்சு. ஸோ இப்போ 90 இருக்கிறத அதை ரீட் பண்ணாது, பிகாஸ் அது ஆல்ரெடி ரீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம டெபாசிட் fetches the balance is 100 and then gets preempted. ஓகே, 100ங்கிறத அது ஃபெச் பண்ணதுக்கு அப்புறமா தான் அது ப்ரீஎம் பண்ணதுனால அது அந்த 100ங்கிற வேல்யூவோடே ரெசியூம் ஆகும். ஸோ ரெசியூம் ஆகும்போது அதுக்கோட வேலை என்ன, பேலன்ஸ் கூட 10 ஆட் பண்ணுங்கிறப்ப 110 அப்படிங்கிற பேலன்ஸை வந்து நமக்கு கொடுத்துரும். ஆக்சுவலாக என்ன நடக்கும், நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து டெபாசிட் வந்து 100 வந்து டெபாசிட் பண்ணாங்கன்னா 110 வரும். வித்ட்ரா பண்ணும்போது 10 அவர் மைனஸ் பண்ணாங்க அப்படின்னா 100 தான் ஆக்சுவல் பேலன்ஸ் இருக்கணும். பட் இப்போ வந்து இந்த டெபாசிட் வந்து 110 அப்படிங்கிற ஒரு தப்பான வேல்யூவை ரைட் பண்ணிடுது. ஸோ இதான் வந்து ரேஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்றது. ஓகே, இப்போ பாருங்க, இட் இஸ் a situation wherein the processes are trying to access the critical section and final result depends on the order in which they finish their update. ஓகே, எந்த ஆர்டர்ல வந்து அவங்க ஃபினிஷ் பண்றாங்களோ அந்த ஆர்டர்ல தான் ஃபைனல் ரிசல்ட் வந்து இருக்கும். ஸோ இது வந்து நம்ம இந்த ரேஸ் கண்டிஷன் வந்து ப்ராப்பரா ரன் ஆகணும் அப்படின்னா நம்ம ப்ராசஸ் சின்க்ரனைசேஷன் மெக்கானிசம் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு எந்த மாதிரி கண்டிஷன்ல நமக்கு ப்ராசஸ் சின்க்ரனைசேஷன் தேவைப்படுது அப்படிங்கிறது இந்த 3 கண்டிஷன்ஸ் தான் வந்து கிரிட்டிக்கல் செக்ஷன், ரேஸ் கண்டிஷன் அண்ட் ப்ரீஎம்ஷன். ஓகே, இதோட கண்டினியூஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ப்ராசஸ் ஷெட்யூலிங் அண்ட் ஆப்ரேஷன்ஸ், இன்டர்ப்ராசஸ் கம்யூனிகேஷன் பார்த்தாச்சு, கம்யூனிகேஷன் இன் கிளையன்ட் சர்வர் சிஸ்டம், தென் ப்ராசஸ் சின்க்ரனைசேஷன், கிரிட்டிக்கல் செக்ஷன் ப்ராப்ளம்ஸ் பார்த்தாச்சு, தென் பீட்டர்ஸ் அண்ட் சொல்யூஷன், செமாஃபோர்ஸ் அண்ட் சின்க்ரனைசேஷன்ஸ் வந்து நம்ம ரிமைனிங் வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ கொஞ்சம் வேகா தியரிட்டிக்கலாக வந்து இருக்கும். இதுக்கு வந்து நம்ம நோட்ஸ் எடுத்து ரிப்பீட்டடாக அந்த நோட்ஸை வந்து நம்ம ரீட் பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம இதில் கொஞ்சம் ஐடியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓஎஸ் பொறுத்தவரையில் நிறைய கான்செப்ட் ஓரியன்டாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் வேகா இருக்கும், கொஞ்சம் ட்ரை பண்ணி படிங்க. ஓகே, Thanks for watching this video. Please subscribe our channel to get more videos like this. Also share it with your friends. Please post your valuable feedback in the comment section. Thank you everyone.